பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா 8வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது என்பதாக. தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். ரீட் த பைபிள் டெய்லி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தை 50 முறை படித்தவர்களும் 100 முறை படித்தவர்களும் எப்பொழுதும் வேதாகமத்தை படித்து கொண்டே இருக்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு காணப்படுகிறார்கள். பயபக்தியோடு முழங்கால் நின்று வேதத்தை படிக்கிறவர்களும் உண்டு. ஆகையால் அவ்வப்போது வேதத்தை எடுக்கிறவர்களாகவும், வாரத்தில் 6 நாள் மாத்திரமல்ல, வாரத்தில் 7 நாளும் ஒரு நாள் தவறாது தினம் தினம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதோடு நின்று விடாமல் ஆடு மாடுகள் அசை போடுவது போல வசனத்தை அசை போடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வேதத்தை வாசிப்பது 30 நிமிடமோ 1 மணி நேரமோ இருந்தாலும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று முதல் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். மரியாள் வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாள் என்று வேதம் கூறுகிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் வேதாகமத்தை ஜனங்கள் எப்படி வாசித்தார்கள் என்று பார்க்கலாம். முதல் வசனத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். இனம் மொழி பாகுபாடெல்லாம் களைந்து வேதத்தை சபையாய் வாசிக்கும்போது ஒரு மனம் வேண்டும். 3ஆம் வசனத்தில் வேதத்திற்கு ஜனங்கள் கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத வசனத்தை கேட்கும்போது ஏனோதானோ என்றும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையும் நமக்கு இருக்கக்கூடாது. 5ஆம் வசனத்தில் பயபக்தியோடு ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். 6ஆம் வசனத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள். குனிந்து முழங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று வசனம் கூறுகிறது. 7, 8ஆம் வசனங்களில் வேதாகமத்தை நன்றாக விளங்க பண்ணினார்கள். 9ஆம் வசனத்தில் ஜனங்கள் வேதாகமத்தை வாசித்த போது குத்தப்பட்டு அழுதார்கள். 10ஆம் வசனத்தில் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளாக மகிழ்ச்சி பொங்கும். 12ஆம் வசனத்தில் கேட்ட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தார்கள். 17ஆம் வசனத்தில் வேதாகமத்தை வாசித்து யோசுவாவின் நாட்களைப் போல ஆதி நிலைக்கு கடந்து சென்றார்கள். நாம் ஆதி நிலைக்கு நேராக திரும்ப வேண்டும். கடைசியாக 18ஆம் வசனத்தில் அவர்கள் தினம் தினம் வேதத்தை வாசித்தார்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம், அசை போடுவோம். அப்பொழுது கர்த்தர் வசனத்தை கொண்டு உங்களை சுகமாக்குவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய வேத வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீர் வசனத்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்துகிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தை வாசித்து கை கொண்டு ஜீவிக்கும் போது கர்த்தர் இவர்களை வாளாக்காமல் தலையாக்குவீர், கீழாக்காமல் மேலாக்குவீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.